முத்து, மீனா 2 பேருமே சேர்ந்து சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பாட்டிக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு முத்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஆமாம் பாட்டிக்கு செயின் எடுத்து கொடுக்கலான்னு நினச்சோம், அது கூட பண்ண முடியல, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த மனோஜா தான் இருப்பான், அவன் தான் இந்த வேலை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேண்டாம், பாட்டியோட பிறந்த நாள் முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன்னு போகிறாரு. போயிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வராரு. பாட்டி அப்படியே காரில் பார்க்குறாங்க. முத்து ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருக்கார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு முத்து, உனக்கு என்னாச்சு, ஏன் நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா, உன்னோட மூஞ்சே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏன் பாட்டி இப்படி பேசுகிற, நீ வந்தனா இருக்கிற கஷ்டமே எனக்கு தெரியாது, எல்லாமே எனக்கு மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி அப்போ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நைட்டு டியூட்டிக்கு போனேன் அதனால தான். சரிப்பா, நீ டியூட்டிக்கு போனால் டயர்டாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வேறு ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி வந்திருப்பேன்ல அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. வேறு ஏதாவது வண்டி பிடிச்சி உன்னை வர விட்டுருவேனா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரி பாட்டி, எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. வந்தவொடனே வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரி போயிட்டு ஆரத்தி எடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுருதி நீயும் எடு, ரோகிணி நீ 2 பேரும் சேர்ந்து எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே பாட்டி சொல்கிறாங்க, எங்கே மீனா எங்கே, ஏன் மீனா எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே பின்னாடி மீனா இருக்காங்க. மீனா வா, நீ தான் வீட்டோட மூத்த மருமக, நீ தான் எனக்கு எடுக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. வாங்க, எங்களுக்கும் அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. சுருதி மீனா 2 பேருமே சேர்ந்து அழகாக ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பாட்டி உள்ளே வராங்க. வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாரும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்லிட்டு சுருதி கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட. அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, எனக்கு 80 வயசுமா முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாவா, 80 வயசு ஆகுது உங்களுக்கு, உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே பாட்டி, ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, நான் சும்மா இருக்க மாட்டேம்மா, நான் ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பேன், வயல்லையும் போய் வேலை செய்வேன், வீட்லேயும் வேலை செய்வேன், அதனால தான்மா நான் இப்படி இருக்கேன். ஆமாம், உங்கள் வயசு இருக்கிறவங்கலாம் எங்களோட பார்லருக்கு வந்து கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நல்லா வேலை செய்யணும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், புரியுதா, சும்மா வேலைலாம் செய்யாமல் அப்படியே சுற்றி சுற்றி உட்காந்தா விஜயா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே விஜய் அப்படியே முறைக்கிறாங்க, கோவமாக வருது. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, நான் ஒன்று பண்ண போகிறேன், யாருக்காவது ஏதாவது தெரியுதா சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி சொல்ல போகிறீங்க, எதுவுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, என்ன பாட்டி போட்டி வைக்க போகிறீங்களா, போட்டி வச்சு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரைஸ் தர போகிறீங்க கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீ தான் முத்து என்னை நல்லா புரிஞ்சு வச்சுருக்க, உனக்கு தான் நல்லாவே தெரியுது. ஆமாம், என் மனசுக்கு யார் பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு நான் ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி, பணியாரம் முறுக்கு இதெல்லாம் சுட்டு எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. டேய் அது இல்லைடா, வேறு ஏதோ ஒன்று தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வீட்டில் இருந்தும் எல்லாரும் வராங்க. பாட்டி